வணக்கம் students. All of you fine? Yes, very good. I am also fine. நான் யாருன்னு தெரியுதா? எஸ், நான் தான் உங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். என்னது? பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் தான் நான் இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அப்படின்னா காந்தத்தோட அடிப்படை பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனுக்கும் தேர்டு லெசனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் நம்ம படிக்க போகிறது, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் படித்து முடித்தது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படித்தோம். இங்கே தேர்ட் லெசனில் படிக்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்கிறோம். சரிங்களா? சார்ஜ்னால் உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம். அதில் நிறைய டாபிக்ஸ் தேர்டு லெசன் கூட ஒத்து போகும். இங்கே மேக்னெட்னால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம படிக்க போகிறோம். நிறைய டாபிக்ஸ் ஒத்து போகும். சரி, ஒன் பை ஒன்னாக கவனிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டு, இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்படின்னா காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம டயக்ராமில் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னு புரியுதா? இதுதான் பார் மேக்னெட்டு. இந்த பார் மேக்னெட்டில் இந்த டெர்மினல் சவுத், இந்த டெர்மினல் நார்த். சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் ஆர் மிடில் பார்ட் ஆஃப் தி பார் மேக்னெட்டை நம்ம ஓன்னு எடுத்திருக்கோம். இப்போ இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் ஸ்ட்ரென்த்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த நார்த்து போலோட ஸ்ட்ரென்த்து அங்கே தான், இல்லைங்களா? இப்போ இந்த சவுத்து போலுக்கும் நார்த்து போலுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2Lக்கு ஈக்குவலாக இருக்கும். L + Lங்கிறது எத்தனை? 2L. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லென்த் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி பார் மேக்னெட் L, அதே மாதிரி அனதர் பார்ட் ஆஃப் தி லென்த் L. அப்போ L + L 2Lன்னு சொல்லியிருக்காங்க. இந்த QMங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த், அதாவது முனை வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார் மேக்னெட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுனால. கன்சிடர் எ பார் மேக்னெட் as shown in the figure. இருக்கா? டயக்ராமில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் QM be the pole strength. நான் முனை வலிமைன்னு சொன்ன பார்த்தீங்களா, போல் ஸ்ட்ரென்த்து. இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, மேக்னெட்டிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். QMங்கிறது போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் போல், அந்த காந்த முனையோட வலிமை அப்படின்னு சொல்லலாம். Lங்கிறது யாரு? தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் எ பார் மேக்னெட் O அண்டு ஒன் எண்ட் ஆஃப் தி போல். இப்போ சவுத்துக்கும் ஓவுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை Lன்னு சொல்லலாம். இல்லைனா நார்த்துக்கும் ஓவுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை Lன்னு சொல்லலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? தி லென்த் ஆஃப் தி ஹாஃப் பார்ட் ஆஃப் தி பார் மேக்னெட்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாம் ஒன்று தான். கரெக்டுங்களா? இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் லென்த்து, போல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுனா என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். எஸ், இது மார்க் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் is defined as
the product of its pole strength and magnetic length. இப்போ டைபோல் மூமெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் டைபோல் மூமெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தட் இஸ் ரெப்ரசன்டட் பை பிஎம் வெக்டார். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை பி வெக்டார்னு சொல்லியிருந்தோம். இங்கே டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதுனால மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை பிஎம் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பிஎம்மோட வேல்யூ என்னது? Product of pole strength and magnetic length. Yes. கவனிங்க, magnetic dipole moment PM vector is equal to QM into D. QMங்கிறது pole strength, D அப்படிங்கிறது equivalent to 2L. அதாவது modulus of D vector is equal to 2L. 2Lங்கிறது Dக்கு ஈக்குவல். Dங்கிறது யாருன்னு சுருக்கமாக சொல்லலாம்? லென்த் ஆஃப் தி மேக்னெட்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், D vector is the vector drawn from south pole to north pole and its magnitude is modulus of D vector is equal to 2L. The magnitude of magnetic dipole moment இங்கே பார்த்தது வெக்டார் ஃபார்ம். PM vector is equal to QM D vector அப்படிங்கிறது வெக்டார் ஃபார்ம். இன் ஜென்ரல் ஸ்கேலார் ஃபார்மில் பார்க்கும்போது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் PM is equal to 2L. இது ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு? 2L into Qன்னு இருந்தது. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? 2QML அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க, தி SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Qவோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் இன்ட்டு 2L இருக்குது. 2க்கு யூனிட் கிடையாது, Lக்கு என்னது? மீட்டர். அதனால் இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் என்னது? ஆம்பியர். மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? இங்கே இன்னொரு விஷயம் நோட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது. நோட் தட் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட டைரக்ஷன் என்னது? ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு என்னென்னு புரிஞ்சுதா குட்டி? டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க, அதனோட யூனிட் எழுத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதனோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் அண்டு லென்த் ஆஃப் தி மேக்னெட் தான் யார்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு, அதனோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். தட்ஸ் ஆல். எஸ். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு. Magnetic field is the region or space around every magnet within which its influence can be felt by keeping another magnet. Just a minute. அதாவது ஒரு மேக்னெட் இருக்குது, அரவுண்ட் தட் மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அனதர் ஒன் டெஸ்ட் மேக்னெட்டை அந்த மேக்னெட்டை நோக்கி மூவ் பண்ணும்போது லைக் போல்சஸ் அப்படின்னா ரிப்பல் ஆகும், அன்லைக் போல்சஸ் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த அட்ராக்டிங் ரேஞ்ச் ஆர் ரிப்பல்சிவ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் நம்ம ரொம்ப அழகாக சொல்லலாம். என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அல்லது வெளியில் அந்த காந்தத்தின் தாக்கம் வேறொரு காந்தத்தை வைக்கும்போது உணரப்பட்டால் அக்காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அல்லது வெளி காந்தப்புலமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஃபைன் பண்ணலாம். என்னென்னு? தி மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அட் எ பாயிண்ட், ஒரு புள்ளியில் அந்த காந்தப்புலம் அப்படிங்கிறது டிஃபைன்ட் as தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த்.
ஓரலகு முனை வலிமை இருக்கிற ஒரு சட்டகாந்தம் உணர்ற விசை தான் என்னது? யாரது? காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறது. A force experienced by a bar magnet of unit pole strength. அப்படின்னா என்னது? போல் ஸ்ட்ரென்த்னு என்னது? முனை வலிமை. யூனிட்னா ஓரலகு. ஓரலகு முனை வலிமை இருக்கிற ஒரு சட்டகாந்தம் உணர்ற விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லெசனில் இ வெக்டார்னு படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இங்கே பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை QM அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே யூனிட் பாருங்கள், எஃப்க்கு என்னது? எஃப்ங்கிறது ஃபோர்ஸு இல்லையா? அப்போ ஃபோர்ஸுக்கு யூனிட் என்னது? நியூட்டன். QMங்கிறது யார்? போல் ஸ்ட்ரென்த்து. அதனோட யூனிட் என்னது? ஆம்பியர் மீட்டர். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபோர்ஸுக்கு பதிலாக நியூட்டன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. QMக்கு பதிலாக ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லி யூனிட் அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸை இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதுவோம். அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஆம்பியர் பவர் 1 மீட்டர் பவர் 1ங்கிறது நியூமரேட்டருக்கு போகும்போது நியூட்டன் ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1ன்னு மாறும். இப்போ நியூட்டன் ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படிங்கிறது தான் யார்? தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவும் ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். இந்த டெஃபினிஷன் கேட்பாங்க. டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. அப்புறம் மென்ஷன் தட் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிவ் தி யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? எஸ், குட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? காந்தங்களோட வகைகள். மேக்னெட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? காந்தங்களை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று செயற்கை காந்தங்கள், இன்னொன்று இயற்கை காந்தங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் எக்ஸட்ரா ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ். கொஷின் கேட்பாங்க. கிளாசிஃபை தி டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் போத் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நீங்கள் நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி நேச்சுரல்ஸ்க்கான எக்ஸாம்பிளை எழுதணும். கவனிங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வெரி வீக். அண்டர்லைன் திஸ். நேச்சுரல் மேக்னெட்ஸோட அதாவது இயற்கை காந்தங்களோட வலிமை ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் தி ஷேப் ஆஃப் தி மேக்னெட்ஸ் ஆர் இர்ரெகுலர். ஷேப்னா என்னது? வடிவம். இர்ரெகுலர்னா ஒழுங்கற்ற வடிவம். ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வீக் அண்ட் தி ஷேப் ஆஃப் தி மேக்னெட் ஆர் இர்ரெகுலர். இயற்கை காந்தங்களோட வலிமை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் அதனோட வடிவம் ஒழுங்கற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி. Artificial magnets are made by us in order to have desired shape and a strength. செயற்கை காந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவம், டிசையர்ட் ஷேப்னு என்னது? ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் குறிப்பிட்ட வலிமை இருக்கிற மாதிரி நம்ம தயாரிக்கிறோம். If the magnet is in the form of rectangular shape or cylindrical shape, then it is known as bar magnet. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செயற்கையாக தயாரிக்கிற அந்த செயற்கை காந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வலிமையோடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம தயாரிக்கிற காந்தத்தோட வடிவம் ரெக்டாங்குலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வக வடிவம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னா உருளை வடிவம். இந்த வடிவங்களில் இருந்துச்சுன்னா அந்த காந்தங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்தத்தின் பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குணநலன்கள் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி தான். கவனிங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். எஸ். A freely suspended bar magnet
will always point along the north to south direction. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பார் மேக்னெட்டை வந்து ஒரு நூலில் கட்டி இயல்பாக தொங்க விட்டோம் அப்படின்னா அது எந்த திசையை காமிக்கும்? வட மற்றும் தென் திசையில் நிற்கும். அதுதான் காந்தத்தோட முதல் பண்பு. A freely suspended bar magnet will always point along the north-south direction. அப்படின்னு என்ன அர்த்தம்? தடையின்றி தொங்கவிடப்பட்ட சட்டகாந்தம் எப்போதும் வட தென் திசையை நோக்கியே நிற்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. A magnet attracts another magnet or magnetic substances towards itself. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை கவரும் அல்லது காந்த பொருட்களை கவரும். எதை நோக்கி? தன்னை நோக்கி. A magnet attracts another magnet or magnetic substances towards itself. அப்படின்னா ஒரு காந்தம் மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். The attractive force is maximum near the end of the bar magnet. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட வலிமை எப்படி இருக்கும்? முனைகளில் அதிகமாக இருக்கும். நார்த் போல் சவுத் போல்னு ஒரு பிளாக் கலர் டாட் பார்த்தோமா முன்னாடி டயக்ராமில்? அந்த பாயிண்டில் தான் என்ன இருக்குன்னு சொல்கிறோம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நேச்சர் வந்து மேக்சிமம் இருக்கும். A bar magnet is dipped into iron fillings. They cling to the ends of the magnet. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிப்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் தேய்த்து எடுக்கிறது. அயன் ஃபில்லிங்ஸ்னால் என்னது? காந்த துருவல்கள் அல்லது இரும்பு துருவல்கள். கிளிங்க் அப்படின்னா என்னது? ஒட்டிக்கிறது. ஒரு சட்ட காந்தத்தை இரும்பு துருவல்கள் அப்படி பிரட்டி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இரும்பு துருவல்கள் அந்த சட்டகாந்தத்தில் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையும் கூட. When a bar magnet is dipped into iron fillings, they cling to the ends of the magnet. அதாவது ஒரு சட்டகாந்தம் ஒன்றினை இரும்பு துருவல்களில் தேய்த்து எடுக்கும்போது அதன் முனைகளில் இரும்பு துருவல்கள் அதிகமாக ஒட்டி கொள்ளும். அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. When a magnet is broken into pieces, each piece behave like a magnet with poles at its ends. புரியுதா? என்ன அர்த்தம் அதுக்கு? காந்தங்களை பிரேக் பண்ணுறோம், உடைக்கிறோம். இப்போ ஒரு சட்டகாந்தத்தை 2 சட்டகாந்தமாக உடைக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டகாந்தத்துக்கு ஒரு முழுமையான சட்டகாந்தத்துக்கு எப்படி வடமுனை தென்முனை இருக்கும், அதனோட முனையில் வந்து அந்த காந்த கவரும் தன்மை அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி அந்த சட்டகாந்தத்தை 2ஆக பிரேக் பண்ணும்போதும் வட மற்றும் தென் முனைகள் இருக்கும். அந்த முனை பகுதிகளில் வலிமை அதிகமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. When a magnet is broken into pieces, each piece behaves like a magnet with poles at its ends. ஒரு காந்தம் துண்டுகளாக உடையும் போது அதன் ஒவ்வொரு துண்டும் வடமுனை மற்றும் தென்முனை கொண்ட ஒரு காந்தம் போன்றே செயல்படும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். 2 poles of a magnet have pole strength equal to one another. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 முனைகள்லையும் வந்து அந்த முனை வலிமை சமமாக தான் இருக்கும். 2 poles of a magnet have pole strength equal to one another. காந்தத்தின் 2 முனைகளும் சம முனை வலிமையை பெற்றிருக்கும். QM போல் ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த வேல்யூ வந்து போத் நார்த் அண்ட் சவுத்தில் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ். அடுத்து கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தி லென்த் ஆஃப் தி பார் மேக்னெட் என்னது?
The length of the bar magnet is called geometrical length, and the length between the two poles of the magnets in a bar magnet is called a magnetic length. ஒரு காந்தம் இருக்கு, அந்த காந்தத்தோட ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக்கல் லென்த். டூ எட்ஜஸ் ஆஃப் தி மேக்னெட் ஆர் டூ எண்ட்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக்கல் லென்த்து. ரெண்டு போல்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தோமா, எட்ஜிலேருந்து கொஞ்சம் உள்நோக்கி. அந்த ரெண்டு போல்ஸுக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தி லென்த் ஆஃப் தி பார் மேக்னெட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக்கல் லென்த், and the length between two magnetic poles is a bar magnet is called magnetic length. This is very simple student. கவனிங்க, இப்போ இந்த மேக்னெட்டோட இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது யாரு? ஜியோமெட்ரிக்கல் லென்த். அதுவே இந்த போல்க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யாரு? மேக்னெட்டிக் லென்த். All are clear with this? Yes. The length of the bar magnet is called geometrical length, and the length between the two magnetic poles in a bar magnet is called magnetic length. Underline this. Magnetic length is always slightly smaller than geometrical length. Yes or no? மேக்னெட்டோட ரெண்டு எண்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக்கல் லென்த்து, ரெண்டு போலுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் லென்த்து. அப்போ ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படிங்கிறது எட்ஜு வரைக்கும் எடுத்துக்கிறது. அது எப்போவுமே எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தி ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் லென்த் என்னென்னு எடுத்திருக்கோம்? 5/6. மேக்னெட்டிக் லென்த் வந்து 5, ஜியோமெட்ரிக்கல் லென்த் வந்து 6. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது 5/6 இஸ் ஈக்குவலன் டு 0.833. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியோமெட்ரிக் லென்த்துக்கும் இடையில் என்ன ரேஷியோ இருக்குது? 0.833 அப்படிங்கிற அளவில் வேல்யூ இருக்குது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். Magnetic field lines are அடுத்து நாம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ்ஸ். என்னது? தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மூடப்பட்ட வளைகோடு தான் யார்? காந்தப்புல கோடு அப்படிங்கிறது. The direction of magnetic field lines are from north to south. Already we know this. Outside of the magnet. ரொம்ப முக்கியம். The direction of magnetic field lines is from north pole to south pole outside of the magnet. Yesterday நான் சொல்லி கொடுத்ததுலையே என்ன சொல்லியிருக்கேன்? மேக்னெட்டிக் and south pole to north pole inside the magnet. Magnetic field lines எப்பவுமே outside of the magnetல north to south நோக்கி ஆக்ட் ஆகும். north to south direction north to south போட்டுக்கலாம். பட் inside of the magnet இப்போ நார்த்தில் இருந்து இங்கே சவுத்துக்கு வந்தாச்சு. அப்போ இன்சைடில் என்ன செய்யுது? சவுத் டு நார்த். அதுதான் விஷயம். ஆல் ஆர் கிளியர் வித் திஸ்? காந்தத்தோட வெளிப்பக்கம் காந்த விசை கோடுகள் வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி செயல்படும். ஆனால் உள்ளே வந்து தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி செயல்படும். The direction of magnetic field at any point on the curve is known by drawing tangent to the magnetic lines of force at that point.
அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு வளைவு பாதை தான் காந்த விசை கோடுகள்னு படிச்சிருக்கோம். அந்த கர்வ்டு பாத் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் வரைகிறோம். அந்த டேஞ்சென்ஷியல் லைன் எதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். அதான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. The tangent drawn at points P, Q and R gives the direction of magnetic field at that point. இங்கே பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் டு சவுத். இப்போ இந்த கர்வ்டு பாத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா P, Q, Rங்கிற 3 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த 3 புள்ளிகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாய்வோடு தொடுகோடு வரைஞ்சிருக்காங்க. அதை டேஞ்சென்ஷியல் லைனுன்னு சொல்கிறது. இந்த டேஞ்சென்ஷியல் லைன் எதை கொடுக்குது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த சைட்லேயும் வரையலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பார்த்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரி டேஞ்சென்ஷியல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த டேஞ்சென்ஷியல் லைன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது. அடுத்து கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். காந்த விசை கோடுகள் எப்பவும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அதர்வைஸ் ஒருவேளை அப்படி நடக்கலை, வெட்டி கொள்ளும் அப்படின்னா தி மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் would point towards 2 directions which is not possible. காந்த விசை கோடுகள் எப்போதுமே ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அப்படி அது சாத்தியம் அப்படின்னா திசை காட்டும் கருவியில் உள்ள காந்த ஊசி ஒரே புள்ளியில் 2 வெவ்வேறு திசைகளை காட்டும். இது நடைமுறையில் சாத்தியமற்றது. அதை தான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. Magnetic field lines never intersect each other, otherwise the magnetic compass needle would point towards 2 directions which is not possible. Yes? Okay. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காந்த விசை கோடுகளோட என்னது 4வது பண்பு இல்லையா? தி டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் தி ஃபீல்டு லைன்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்த விசை கோடுகளோட நெருக்கம் இல்லையா? அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே காந்தப்புல வலிமை வந்து அதிகமாக இருக்கும். தி டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் தி ஃபீல்டு லைன்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ரௌட் அண்ட் வீக் வேர் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் தின் அவுட். காந்த விசை கோடுகள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல காந்தப்புல வலிமை அதிகமாக இருக்கும். காந்த விசை கோடுகள் தளர்வாக இருக்கிற இடத்துல காந்தப்புல வலிமை கம்மியாக இருக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம். தி டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் தி ஃபீல்டு லைன்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் வேர் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் க்ரௌட் அண்ட் வீக் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தின் அவுட். Yes? Good. அதாவது காந்தப்புலத்தின் வலிமைக்கு தக்கவாறு காந்தப்புல கோடுகள் அமைந்திருக்கும். அதாவது வலிமையான காந்தப்புலத்திற்கு கோடுகள் மிக நெருக்கமாகவும் வலிமை குறைந்த காந்தப்புலத்திற்கு கோடுகள் இடைவெளி விட்டும் காணப்படும். ஓகே, all of you clear with this? Yes, thank you students. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னது? நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அங்கே 5Eன்னு படிச்சிருப்பீங்க, அது எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுனால இங்கே 5Bன்னு சிம்பிள் படிக்கிற டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு.
Mathematically, the magnetic flux through the surface area A in a uniform magnetic field is defined as. மேத்தமேட்டிக்கலாக கணக்குப்படி அதை எப்படி நம்ம வரையறை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5b is equal to b vector dot a vector. இது டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அங்கே யார் காஸ் தீட்டா. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் பிஏ காஸ் தீட்டான்னு எழுதுவோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. வேர் தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். All of you clear with this? Yes, very good. கவனிங்க, இந்த இமேஜ் கவனிங்க, இங்கே பாருங்கள் அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொபகேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்துட்டு கோட் பண்ண அந்த யூனிட் ஏரியா. இங்கே யூனிட் ஏரியாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் இடையில், இந்த பிளேட்டுக்கும், எஸ் கரெக்டு தான், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் எத்தனை, 0 டிகிரி. இங்கே வந்து பிளேட்டு பாருங்கள் லைட்டாக சாய்வாக இருக்கா. அப்போது எவ்வளோ ஆங்கிள் சாய்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கோணம் சாய்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீட்டாங்கிற கோணம் ஃபீல்டும் ஏரியாவும் சாய்வாக இருக்குது. எஸ், தீட்டா கோணம் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தான் இப்போ கால்குலேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்பெஷல் கேசஸ். when b is normal to the surface, theta is equal to 0 degree. பிளேட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் இடையில் தீட்டா டிகிரி இருக்குது. அப்போ காஸ் 0 அப்படிங்கிறது தீட்டா is equal to 0 டிகிரி. அப்போ காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ 5b is equal to ba into 1 ba. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது. இதுவே இங்கே செகண்ட் கேஸில் கவனிங்க, அந்த டயக்ராம் தீட்டா கோணம் சாய்வில் பார்த்தோம் இல்லையா ஏரியா. when b is parallel to the surface, theta is equal to 90 degree. அப்போ cos 90ங்கிறது எத்தனை, cos 90ங்கிறது எத்தனை குட்டி, 0. அப்போ 0 into anything is equal to 0. therefore the magnetic flux is 5b is equal to 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா தீட்டா 0 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம். சர்ஃபேஸு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா தீட்டா 90 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து மினிமம், தட் இஸ் நத்திங் பட் 0. Suppose the magnetic field is not uniform over the surface, the equation will be uniform magnetic field னா டைரக்டாக வேல்யூ டிட்டர்மைன் பண்ணலாம். ஆனால் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக எவால்வேட் பண்ண முடியாது. அப்போ அந்த டேர்மை நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்போ 5b is equal to integral b vector dot dA vector. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு டைரக்ஷன் கிடையாது, அதனால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குது. தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெபரு. இட் இஸ் டினோட்டட் பை தி சிம்பிள் WB. டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா mL² T⁻⁻2 A⁻⁻1. இன் GCS சிஸ்டமில் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதே மேக்ஸ்வெல். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஒரு வெபர், எஸ்ஐ சிஸ்டமில் யூனிட் வந்து வெபரு. 1 வெபருங்கிறது எவ்வளோ மேக்ஸ்வெலுக்கு ஈக்குவல், 10⁸ மேக்ஸ்வெலுக்கு ஈக்குவல். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம், என்னென்ன டிஃபைன் பண்ணியாச்சு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸோட அளவு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த காந்த விசை கோடுகளோட திசையில் காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்து பரப்பில் பாயிற காந்த விசை கோடுகளோட எண்ணிக்கையை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காந்தப்பாய அடர்த்தின்னு சொல்கிறோம். அதனோட யூனிட் வந்து வெபர் மீட்டர் பவர் -2, இல்லைனா அதர் வேர்ட்ஸ் என்னது
டெஸ்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். நோட் பண்ணிக்கங்க. வெரி சிம்பிள். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே கிளியராக படிச்சிருக்கோம். எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறதே மேக்னெட்டிக் ஃபீல்டோட நேச்சர், யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம். இங்கே கவனிங்க, ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரே அளவு இருக்குது, டைரக்ஷனும் எப்படி இருக்கே சேமாக இருக்குது. ஈவன் டிஸ்டன்ஸு அப்புறம் டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி, மார்க் பண்ணிங்க 2 மார்க் கொஷின். Uniform. Magnetic field is said to be uniform if it has same magnitude and direction at all the points in a given region. அந்த கொடுக்கப்பட்ட பகுதியில் அல்லது அந்த வெளியில் வந்துட்டு காந்த விசை கோடுகளோட எண்ணிக்கையும் திசையும் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை சீரான காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா லோக்கலி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். இயற்கையிலேயே இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது யூனிஃபார்ம். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் ஹேஸ் சேம் வேல்யூ ஓவர் தி என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல். இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரே அளவு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறதே நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதையும் மார்க் பண்ணிக்கங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் இஃப் தி மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் வேரிஸ் அட் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்பேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஜென்ரேட் ஆகி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா அதனோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், ஆர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், ஆர் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் போத் ஆர் சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எ பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட் உருவாக்குற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு எக்ஸாம்பிள்? நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள். இந்த டயக்ராம் இங்கே கீழே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டயக்ராம் பாருங்கள், டைரக்ஷன் சேமாக இருக்கே, ஆனால் இடைவெளி வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து வெவ்வேறு அளவில் இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டு லைன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் உருவானது அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்த டயக்ராம் பாருங்கள். இங்கே பாருங்கள், மேக்னிடியூடும் வேரி ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் வேரி ஆகுது. இந்த கர்வ்டு பாத்தோட லென்த் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா லைனுக்கும் ஒரே அளவு இருக்காது. இதெல்லாம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 4 ஃபீல்டு லைன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டைரக்ஷனும் வேறு வேறு இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்ஷன் வேறு வேறுங்கிறது கண்டிப்பாக. ஆக்சுவலி இதுதான் யூனிஃபார்ம் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். ஆனால் இங்கே அப்படியா இருக்கே, இங்கே பாருங்கள் இவ்வளோ ஆங்கிள் என்ன ஆகுது, வேரியேஷன் வருது. அதே மாதிரி இந்த லைன்ஸோட லென்த் வந்து தட் மீன்ஸ் மேக்னிடியூட் வந்து வேறு அளவில் இருக்கும். அதனால தான் இதை நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஒரு பார் மேக்னெட் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம். ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்டிங் அட் நார்த் அண்ட் டெர்மினேட் அட் சவுத்துன்னு சொல்லுவோம் அவுட் சைட் ஆஃப் தி மேக்னெட்டில். அதுவே இன்சைட் ஆஃப் தி மேக்னெட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்
ஃப்ரம் சவுத் டு நார்த்துன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேர்வ்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் டு சவுத், இந்த கேர்வ்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட மேக்னிடியூடு லென்த் வந்து வெவ்வேறு அளவு இருக்குது. மேக்னிடியூடு வேரி ஆகுது, அதே மாதிரி டைரக்ஷனும் வேரி ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவனிங்க குட்டி, இன்றைக்கி நடத்தின எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப முக்கியம். எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஷின்ஸு. நீங்கள் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கும் நீங்கள் என்ன செய்யணும், நோட்ஸ் எழுதி கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ, பை.